மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பு பிரிஞ்சலை முந்திரி பருப்பு கசகசா சீரகம் மிளகு வரமல்லி வரமிளகா போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் பட்டை சோம்பு கிராம்பு பிரிஞ்சலை பெரிய இலக்கெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் அரைச்சி உள்ளே போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புதினாத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. போட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியில் கொஞ்சம் நேரம் நசுங்கி வரணும், பச்சை வாசம் போகணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம 1.25 கிலோ மட்டன் வந்து ஆட் பண்ணுறோம். மட்டன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிங்கன்னா போதும். நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுங்க, மட்டன் வேகட்டும். மட்டன் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம 4.5 டம்ளர் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவில் தண்ணி வச்சிங்கன்னா போதும். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தலையை வந்து பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு மூடி வச்சுக்கோங்க. எந்த மசாலா பவுடரும் ஆட் பண்ணிங்க, மசாலாவை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் ஆட் பண்ணி பிரியாணி செஞ்சுருக்கோம். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சூப்பரான இந்த மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.